கர்ணன் மகாராஜாவா இருந்ததால அவருடைய புகழ் நிலைக்கல, ஒரு பலசாலியா இருந்ததால புகழ் நினைக்கல. இன்ன வரைக்கும் கர்ணனே தானத்துக்கும் புண்ணியத்துக்கும் உதாரணமா சொல்லிட்டு இருக்குமே அந்த ஒரு காரணத்துக்காக தான். மகாராஜாக்கள் எவ்வளவு பேர் வந்தாங்க, ஆனா எல்லா மகாராஜா பேர் நமக்கெல்லாம் தெரியுமான்னா தெரியாது. ரொம்ப பெரிய அளவுல சாம்ராஜ்யத்தை பிடிச்சு சண்டை போட்டவங்கள நமக்கு தெரியும். ஆனா எத்தனையோ மகாராஜாக்கள், எல்லா மகாராஜா பேரு தெரியுமான்னா தெரியாது. ஆனா இத்தனை காலம் கடந்தும் இத்தனை யுகங்கள் கடந்தும் அந்த ஒரு மகாராஜா பேரு மாத்திரம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னா அவர் மகாராஜாவா இருந்ததுக்காக இல்லை, அவர் மகாராஜாவா இருக்கும் பொழுது அவர் செய்த நல்ல காரியத்தால், அவர் செய்த புண்ணிய காரியத்தால். ஆக மனுஷ பிறவின்றது ஒரு விசேஷமானது. அந்த பிறவியில எல்லாருக்கும் நல்ல சந்தர்ப்பம், நல்ல அமைப்பு எல்லாருக்கும் கிடைச்சிடாது, ஒரு சிலருக்கு மாத்திரமே கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பொழுது அதை நமக்காக மாத்திரம் உபயோகப்படுத்திக்கும் பொழுது 10 பேரோட ஒருத்தரா வாழ்ந்துட்டு போயிடும். நமக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தை நல்லதை அடுத்தவர்களுக்கு பயன்படுத்தும் பொழுது நாம் மறைஞ்சாலும் நம்முடைய பெயர் இந்த உலகத்துல உதாரணம் தான்